3வது நாள். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இந்த இன்றைய நிகழ்வில் நமக்கு பயிற்சியாளரா வந்திருப்பவர் பயன்மரம் செங்குட்டுவன் ஐயா அவர்கள். அவர் ஒரு ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளர். நம்ம நற்புலரி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து அவருடைய பங்களிப்பை இதில் கொடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாணி ஒரு ஒரு வித்தியாசமான பாணியாக இருக்கும். ஒரு புகைப்படம் சார்ந்து பல விஷயங்களை வேறு ஒரு கோணத்தில் பார்த்து நமக்கெல்லாம் அரிய தகவல்களை கொடுக்கும் ஒரு நபர். பயிற்சியை அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஃப்ளோர் இஸ் யுவர் சார். நம்ம நற்புலரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி உங்களெல்லாம் இந்த இணைய வழியில் சந்திக்கிறது. சார் அழகாக சொல்லிட்டாங்க. வேற ஒரு பாணி தான், அது தனித்துவமாக இருக்கணும்ட்டு அப்படி ஒரு பாணியை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு நாளும் ஒரு புக்கு சொல்லியிருக்கோம். நம்ம நிச்சயமாக வந்து நான் எந்த இது புக்கை தேர்ந்தெடுப்பேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். எஸ், நீங்கள் அஷ்யூம் பண்ணது கரெக்டு தான். நான் எடுத்திருக்கிற புத்தகம் வந்து எல்லாராலும் படிக்கப்பட்ட புத்தகம், எல்லாருக்கும் பிரபலமான புத்தகம். சார் ஸ்கிரீன் தெரியுதுல? சார் ஸ்கிரீன் தெரியுது? ஓகே, குட் குட். எல்லாராலும் படிக்கப்பட்ட புத்தகம். இது என்னுடைய பகுதிகளை படிக்காத ஆளே கிடையாது. தமிழர்களா இருந்தா நிச்சயமா எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அதுதான் திருக்குறள். உலக பொதுமுறை என்று அழைக்கப்படக்கூடியது. அதை வந்து படிக்கணும், அதை பத்தி சொல்லணும்னாக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். நீங்க எந்த மேனேஜ்மெண்ட் டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு தீர்வு வந்து இந்த குறள்ல உண்டு. அது எல்லாமே எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும், நீங்க மேனேஜ்மெண்ட் டாபிக், ட்ரைனிங் டாபிக் எடுத்துக்கிட்டா அதுல நிச்சயமா அதுல ஒரு திருக்குறள் வந்துடும். நீ எந்த டாபிக் ட்ரைனிங் டாபிக் எடுத்தாலும் அதுல ஒரு குறள் சொல்லலாம். வாழ்க்கையில நடைமுறையில, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள்ல நீங்க எதை கேட்டாலும் அதுக்கு பதில் உண்டு, விடை உண்டு. இது எது அதான் ஆளினால் ஒரே புத்தகம் தான் எல்லாத்துக்கும். நீங்க ஒரு குறளை வச்சுட்டு, ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு புத்தகம் எழுதலாம். அப்படிதான் இருக்குது. நீங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் எடுத்துக்கிட்டு அதோடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் இதுல வந்துடும். இதுல ஒரு குறள்ல வந்துடும், அல்லது ஒரு அதிகாரத்துல வந்துடும். எல்லாமே முழுமையா அந்த அதிகாரத்துல வந்துடும். எல்லாத்துலயும் அப்படித்தான். அதுல வந்து வழக்கம் போல நான் முதன்மையா எடுத்துக்கிறது ஆரோக்கியத்தை பத்தி. இப்போ வந்து நமக்கு ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது எல்லாத்துக்குமே. அதுல முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து இந்த மருந்துங்கிற அதிகாரத்துல ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், இது வந்து என்னுடைய இல்லத்துல எடுத்த போட்டோ தான். எங்க வீட்டுல ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல எடுத்த போட்டோ. எங்க உறவினர் பையன் தான். அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். செல்ல கொடுத்தாதான் சாப்பிட்றான். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, எது வந்து நலன் தராதோ அதை தான் சாப்பிட்றான். எது வந்து ஆரோக்கியம் இல்லையோ அதை தான் முதல்ல சாப்பிட்றான். அதுக்கு அழகா வள்ளுவர் ஐயா சொல்றாரு, தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவு இன்றி படும். தீயளவு பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்றாரு. தீ அளவுன்னா நம்ம பசியினுடைய அளவு. நம்ம வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குதுங்கிறது நம்ம இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம்லாம் பேர் வச்சிருக்கிறோம். அவர் அப்படியே அதுக்கு பேர் தீ அளவுன்னு வச்சுட்டாரு. தீ அளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் அதிகமா சாப்பிட்டா உனக்கு நோய் அளவின்றி படும் அப்படிங்கிறாரு. பாருங்க, அற்புதமானது. உன் பசி அளவு என்ன, உன்னுடைய உடம்போட கெப்பாசிட்டி என்ன, அதை நினைச்சு சாப்பிடு. அதை விட்டுட்டு நீ எல்லாத்தையும் சாப்பிட்டாக்கா உனக்கு நோயும் அதிகமாக தான் வரும். பசியோட அளவு தெரியாம சாப்பிட்டாக்கா நோயும் அளவு இல்லாம தான் உனக்கு வருங்கிறத வான் பண்றாருங்க. அழகான குறளுங்க. மருந்துங்கிற அதிகாரத்துல மருந்தை பத்தி எதுவுமே சொல்லாம ஆரோக்கியத்தை பத்தி மட்டும்தாங்க சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க, அதுலயே இன்னொரு குறள் இருக்கும், அடிக்கடி நான் சொல்லக்கூடிய குறள்.
மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. இந்த 7 வார்த்தையில அவ்வளோ அர்த்தம் இருக்கும். நீங்க எந்த வார்த்தையும் எடுக்கவே முடியாது. 7 வார்த்தையும் அற்புதமான வார்த்தை தான். அதான் நம்ம ஆரோக்கியத்தை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து இறைவன். இது எங்க ஊர் பெருமா கோயில் தான். சவுந்தரராஜன் பெருமாள் கோயில். திவ்ய தேசம் 19வது திவ்ய தேசம். இறைவன், நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறையருள், இதை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேராதார்னு சொல்லியிருக்கிறாரு. இறைவன்கிட்ட ஐக்கியம் ஆயிட்டோம்னாக்கா எல்லாமே இறைவன் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பிறவியே கிடையாதுங்கிறாரு. அதுல நான் முக்கியமா பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும். நாம வந்து எந்த விதமான ஒரு ஒரு துறவுரமோ அல்லது வந்து மழித்தலும்னாக்கா அந்த காலத்துல சமண மதம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து சமண மத துறவிகள்லாம் முழுமையா முடிய எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அதை மழித்தலும் நீட்டலும்னாக்கா தாடி வச்சுட்டு இருக்கிறது துறவிகள். அதெல்லாம் வேண்டாம், உலகம் பழிச்சது எதுவோ அதை விட்டுருப்பா அப்படிங்கிறாரு. அழகா சொல்றாரு. அதை விட இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, எதுவுமே வேண்டாம். இறை நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீல பிற. நீ வந்து உன் அளவுக்கு நீ நல்லவனா இருந்துக்க. பாருங்களேன், நம்ம பெரும்பாலும் நம்ம நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்றதுக்கே நம்ம நேரம் சரியா செய்யறோம். அது தேவையில்லைங்கிறார். மனத்துக்கண் மாசில நாதல். நாம வந்து நம்மளுடைய மனத அளவுல இருந்தாலே போதுங்கிறார். அதே இது பாத்தீங்கன்னாக்கா, இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நாம வந்து உண்மையா நேர்மையா இருக்கணும், இறை பக்தியோட இருக்கணும் அப்படின்னாக்கா, நாம வந்து நம்முடைய மனதறிந்து தவறு செய்யாம இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. உலகத்துக்கு பார்வையில தவறு செய்யாம இருக்கிறது இல்லை, நம்முடைய நெஞ்சத்துக்கு அறியாம. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னா, நம்மளுடைய மனதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல்கிறார் திருமூலர். அந்த மாதிரி நம்முடைய உள்ளம்தான் கோயில். இறைவன் வாசம் செய்யக்கூடிய இந்த இடமே நம்முடைய உள்ளம்தான். அதுலதான் வந்து தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தருங்கிறார் அபிராமிப்பட்டர். தெய்வ வடிவம் தருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மனதுதான். மனதுதான் தெய்வம், உள்ளம் பெருங்கோயில். அப்ப நம்முடைய மனதை தான் நம்ம வந்து தூய்மையா இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடமா வச்சுக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் நம்ம சொல்றது, வள்ளுவரும் சொல்றதுதான். இதே வந்து வெளி உலகத்துல வேஷம் போட்டுக்கிட்டு நல்லவனா வேஷம் போட்டுட்டு மனதுல வஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் அவர் சாடுறார். அழகா சொல்றார், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். இது எவ்வளவு ஒரு எல்லலான ஒரு வார்த்தை பாருங்க. கடுமையா எல்லல் எல்லாம் நம்மள வந்து நகைக்கிறது. அதாவது நீ வந்து என்னதான் நீ வேஷம் போட்டுருந்தாலும் உன் மனசு வந்து 5 பூதங்களும் நகுண்டா, சிரிக்குண்டா, நீ நல்லவன் வேஷம் போட்டுனா அப்படிங்கிறது. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். அது படிற்றொழுக்கம்னாக்கா வெளி வேஷம். பூதங்கள், பஞ்சபூதங்கள் உள்ள இருக்கிறது 5ம் அகத்தே நகும். பஞ்சபூதங்கள் இருக்கிறத அழகா சொல்லியிருக்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் அகத்தே நகுமா. பஞ்ச இந்திரியங்கிறாரு நம்ம மகரிஷி, வேதாந்த மகரிஷி. இதையே பஞ்ச இந்திரியங்கள்ங்கிறது 5 பத்தி சொல்றாரு. பஞ்சபூதம், பஞ்ச இந்திரியம் எந்த ஒன்று கொண்டு தொடர்புடையது. இதான் நம்ம இங்க பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இது வந்து சென்னையில் நான் அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு கீழே பார்த்த ஒரு ஆடு, நியாட் ஹாஸ்பிட்டலுடைய ஆடு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்கன்ற இல்லை, பெரியவங்களே எல்லாம் ஆயிடுச்சு. டோன்ட் லெட் யுவர் ஃபோன் அடிக்ஷன் வே யுவர் ஃபேமிலி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அடிக்ஷனுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு வந்துட்டாங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சீரழிவு பாருங்க. நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி மொபைல் ஃபோனை வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே பொழுதன்னைக்கு நோண்டிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம அடிக்ஷனாக இருக்குன்னு அர்த்தம். இது என்னுடைய கான்செப்ட். 1 ஹவருக்கு மேலே நாம் சும்மா ஒரு சோஷியல் மீடியாவில் உட்காந்து நோண்டிக்கிட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம அதுக்கு அடிமையாயிட்டோன்னு அர்த்தம். எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆக்கப்பூர்வமான வழிகள். நம்ம இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்தான். இதை வந்து அழகா 2 வரியில் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி. இது மொபைலுக்கு மட்டும் நான் இப்ப சொல்றேன்.
எல்லாத்துக்கும் பொறுத்துற மாதிரி ஒன்று சொல்லிடுறாரு. என்னன்னா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இந்த இந்த பாருங்க, இந்த 7 வார்த்தையில எல்லாமே அடங்கி போச்சு. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்ய கூடாததோ அதை செஞ்சா கெடுதல் ஏற்படும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை, செய்யக்கூடியதை செய்யாம விட்டாலும் கெடுதல் தான் ஏற்படும். ரெண்டுமே சொல்லிடுறாரு பாருங்க. ஒரே ஒரே அந்த 2 வரியில 7 வார்த்தையில எல்லாத்தையும் அடைக்கிறார். எதை செய்யணுமோ அதை செய், அப்பதான் நல்லது. எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத, அது கெடுதல். செய்யக்கூடியதை செய்யாம விட்டாலும் கெடுதல், செய்யக்கூடாததை செய்தாலும் கெடுதல் தான். அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரிகள் பாருங்க. எல்லாத்துக்குமே உண்டு. அதாவது சாதாரணமா மணி மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட்னா நம்ம வந்துட்டு வரவுக்கேற்ற செலவு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த வரவுக்கேற்ற செலவு செய்யறது, அப்போ அதை வந்து அந்த மாதிரி வந்து எப்படி சேமிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய மணி மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அழகா ஒரு 7 வார்த்தையில 1.5 வரியில சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, ஆகாறு அளவிட்டித்தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. மணி மேனேஜ்மெண்ட்ல இதை விட என்னங்க வேணும்? ஆகாறு அளவிட்டித்தாயினும் கேடில்லை. அதாவது பொருள் வரக்கூடிய வழி எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஆகாறு அளவிட்டித்தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. செலவு செய்யக்கூடியதை சுருக்கிக்க. செல்வம் வரக்கூடிய வழிகள் வந்து எவ்வளவு சிறிதா இருந்தாலும் செலவு செய்யக்கூடியது பெரிதாகாம பார்த்துக்கு. பாருங்க, மணி மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. எல்லாமே இதுல அடங்கி போச்சு. வேற எதுவுமே தேவையில்லை. இதை பார்த்துக்கணின்ட்டு இதை வச்சு நம்ம ஒரு புக்கே போடலாம். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு புக் இதை வந்து எழுதியிருக்காங்க எல்லாருமே. நீங்க எந்த மணி மேனேஜ்மெண்ட் பத்தி புக் எடுத்துட்டாலும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். இதை தாண்டி வரவே வராது. எல்லாமே இதுல அடங்கிடும் பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு செயல் பாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். அடுத்தது, இது திருவானைக்கால் கோயில், திருவானைக்கால், திருச்சி. நான் எடுத்த ஒரு போட்டோ. அதாவது யானையோட இருக்கணும், திரு யானைக்காவல், யானைக்கு மோட்சம் கொடுத்த இடம், நீர் ஸ்தலம் அப்படிங்கிறனால இது நான் மே மாதம் போயிருந்தேன். சாரி, ஜூன் மாதம் போயிருந்தேன். அப்போ நான் எடுத்த போட்டோ இது. இது என்ன, இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நான் பார்த்து வியந்த பல குறள்கள்ல ஒரு குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. நம்முடைய முயற்சியை பத்தி, நம்முடைய டார்கெட்டை பத்தி சொல்றாரு பாருங்க. நம்மள வந்து திங்க் பிக்லாம் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். திங்க் பிக், ஹிட்ச் யுவர் வேகன் ஆன் ஸ்டார்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றதல்லினும் தல்லாமை நீர்த்துங்கிற. ஹிட்ச் யுவர் வேகன் டு த ஸ்டார்ஸ். நம்முடைய நோக்கம் உயர்தியா இருக்கணும். திங்க் பிக் அப்படிலாம் நம்ம சொல்றோம் பாருங்க. இதை அப்பவே சொல்லிட்டு போயிட்டு 2000 வருஷத்துக்கு முடிய, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. நீ வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒரு முயலை நீ கொல்றதை விட யானைக்கு ட்ரை பண்ணிட்டு அதுல தப்பிச்சு போன நீ வேலை கையில வச்சுக்கிறது இனிதுங்கிறார். நீ உன்னுடைய எய்ம் வந்து கோலை வந்து அதிகமா வைங்கிறார். அதுல வந்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நீ முயற்சி செய் அப்படிங்கிறார். இது என்ன ரொம்ப உழுக்குன ஒரு குறள். அது காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதே வள்ளுவர் தான் என்ன சொல்றாருன்னா, ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிறார். உலகமே வசப்படும் எப்பனாக்கா காலம் கருதி செய்யணுங்கிறாரு. ஆனா இந்த வந்து வினை செயல் வகையில இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, திங்க் பிக் திங்க் பிக். இது வந்து எச்சரிக்கக்கூடிய குரலாவும் இருக்குது. அதாவது நம்மளை வந்து என்கரேஜும் பண்ணிட்டு வார்னிங்கும் கொடுக்குறாரு.
எப்படின்னா நீ வந்து யானை பிடித்த வேலைந்தல் இருந்தாக்கா நீ வந்து யானைக்கு நீ டார்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு உலகத்தையே நீ உன் கை கொண்டு வா அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனா அதே இடத்துல வழியறுதல்ங்கிற அதிகாரத்துல நம்மள எச்சரிக்கையும் செய்றார். என்னன்னா, இப்ப பல பேர் பாருங்க, பிசினஸ் பண்றேன்னு பல பேர் தோத்துருவாங்க. எனக்கு சரியில்ல, எனக்கு இது சரியில்ல, அது சரியில்லன்னு காரணம் சொல்லிட்டு தோத்து போயிடுவாங்க. தோத்து போய் நின்னுட்டு எ மத்தவங்க மேல பழிய போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா ஒரு குரல் சொல்றாரு. இதுவும் நான் ரொம்ப ரசிச்ச ஒரு குரல்ல இதுவும் ஒண்ணு. வியந்து போன ஒரு குரல்ல ஒண்ணு. "உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்." பாருங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறுன்னு" அப்படியே நம்மள வந்து கரை கடுமையா மோட்டிவேஷன் குடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன ஆயிடும்னாக்கா, நம்புடைய நம்முடைய சிச்சுவேஷன், நம்முடைய முயற்சி, இத வந்து டிகிரேட் பண்றது இல்ல. அதாவது என்னன்னா, கெப்பாசிட்டிக்கு மேல யோசிச்சு கொண்டு வந்து அ நெறைய கடனாளியாகி போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல தான். "உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்." ரொம்ப திங்க் பிக்ன்னு சொல்லிட்டு, கெப்பாசிட்டிக்கு மேல திங்க் பண்ணி, கெப்பாசிட்டிக்கு மேல கொண்டு வந்து கடன இழுத்து விட்டுக்கிட்டு, அத எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம, அ அப்படியே இடைக்கண் முறித்தார் பலர். அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. "அப்பா உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன? உன்னுடைய இது என்ன? உன்னுடைய எபிலிட்டி என்ன?" அதுக்காக வந்து திங்க் பிக்னா ஓகே தான். யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது தான். இருந்தாலும் நம்மளால எவ்வளவு தாங்க முடியும்? நம்முடைய இந்த கெப்பாசிட்டி எவ்வளவு தாங்க முடியும்? நம்மளால எவ்வளவு வந்து பேர் பண்ணிக்க முடியும்? அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இறங்கணுங்கிறாரு. இது நம்மள வார்ன் பண்ணக்கூடிய ஒரு குரல். "உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்." பாதியில எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்களே அதுக்கு காரணம் இதாங்கிறாரு. இது நம்மள வார்னிங்கும் குடுக்குறாரு பாருங்க. அ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து போன 18 ஆகஸ்ட் 18 காலம்பற 10 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டா போயிருந்தேன். நான் படிச்ச ஸ்கூலுக்கே சீஃப் கெஸ்ட்டா போயிருந்தேன். இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அ நான் படிச்ச ஸ்கூலுக்கே நான் சீஃப் கெஸ்ட்டா போனேன். அப்ப வந்து அ இந்த பாட்டி வந்து அங்க வேலைக்கு ஏதாவது வேலை குடுங்க ஃபாதர்ன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. எனக்கு அப்படியே கஷ்டமா போயிட்டு. அவங்களுக்கு 67 வயசு இருக்கும். ஃபாதர் ஏதாவது வேலை தரேன்னு சொல்லியிருந்தீங்களே! நான் வேலை வைக்க வந்திருக்கேன் ஃபாதர். அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். ஹெட் மாஸ்டர், இந்த ஃபாதரு, நானும் 3 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க. "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, வரேன். சார்ட்ட பேசிட்டு இருக்கேன். நான் வரேன்" அப்படிங்கிறாரு. அப்ப இவங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்படுது பாருங்களேன். வறுமை, ஏழ்மை அப்படிதான். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். உலகத்துல வந்து பணம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய குறள் இது. என்னன்னா, பொருள் தான் எல்லாத்துக்குமே. வறுமை, அப்பா! கொடுமை. அ அப்ப "இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புங்கிறார்." அப்ப பொருள் வந்து நம்ம ஈட்டணும். அத எப்படி ஈட்டணுங்கிறாரு பாருங்க. "செய்க பொருளை செறுநர் செருக்கறுக்கும் எஃதனின் கூறியது இல்லுங்கிறார்." செய்க பொருளை. பொருள சம்பாரிக்கணும். எப்படி? செறுனர்னாக்கா விரோதி. செருக்கறுக்கும். எதிரிகளுடைய செருக்கு அறுக்கிற அளவுக்கு நம்முடைய பொருள் ஈட்டணுமா? எஃதனின் கூறியது இல். எஃகை விட கூர்மையானது பணம் தான் அப்படிங்கிறாரு. எவ்வளோ அற்புதம் பாருங்க. பொருள் ஈட்டக்கூடிய வழிகள அழகா சொல்றாரு. அப்போ பொருள் நம்மள்ட்ட இருந்துச்சுனால, அ நம்ம என்ன வேணா செய்யலாம். "குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் தகைத்தொன்று உண்டாக செய்வான் வினை." எந்த ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய கை காச போட்டு செய்றது தான் வந்து ரொம்ப சேஃபு. மத்தவங்கள நம்பி இறங்காம. நம்ம கையில பொருள் இருந்தா இறங்கலாம். பல பேர் என்ன பண்றாங்கனாக்கா, ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வந்து மத்தவங்கள நம்பி இறங்கி, தடுமாறி, திண்டாடி, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "குன்றேறி யானைப்போர் கண்டற்றால்." மலை மேல ஏறி யானை போர வந்து பார்க்கறதுக்கு ஒப்புதான். எதுனா, தன் தகைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. தன்னுடைய கைப்பொருளைக் கொண்டு ஒரு வேலை தொடங்குதல் என்பது, மலை மீது ஏறி நின்று யானை போரை பார்ப்பதற்கு சமங்கிறார். எவ்வளோ அழகு பாருங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. பொருள எப்படி ஈட்டணும், அத எப்படி செலவு செய்யணும் வரைக்கும் அழகா சொல்லிடுறாரு. மணி மேனேஜ்மென்ட்ல. வறுமை எப்படிப்பட்டதுங்கிறதையும் சொல்றாரு.
அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். இது வந்து அஹ், போன டிசம்பர்ல எடுத்த போட்டோ, 31ஆம் தேதி. இந்த பையனை பாருங்க. நான் ஒரு மிடில் ஸ்கூலுக்கு என்எஸ்எஸ் கேம்புக்கு போயிருந்தேன். எங்க பக்கத்துல ஒரு ஊர்ல, கிராமத்துல, ஒரத்தூருங்கிற ஒரு வில்லேஜ்ல. அங்க அந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில அந்த பையன், அந்த என்எஸ்எஸ் கேம்ப்ல நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் போயிருந்தேன். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அவ்ளோ ஜாலியா, "உனக்கு ஏதாவது அல்லல் இருக்கா? துன்பம் இருக்கா?" இல்லவே கிடையாது. ஆனா நம்ப தான் வந்து சின்ன வயசாவே இருந்திருக்கலாமோன்னு எல்லாருக்கும் தோணும். ஐயோ! எனக்கு மட்டும் ஏன்டா இந்த கஷ்டம் வருது அப்டின்ட்டு நம்ம இறைவன வந்து திட்டுவோம். "இறைவா உனக்கு கண் இல்லையா?" அப்டின்ட்டு. எறும்பு கூட நான் வந்து துரோகம் செஞ்சது இல்லையே! அப்டின்லாம் நம்ம சொல்லுவாங்க. பல பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. வாழ்க்கையில எனக்கு மட்டும் தான் ஏன் இவ்ளோ கஷ்டம் ஏற்படுது? அப்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அட கடவுளே! எல்லாத்துக்கும் தான் கஷ்டம். ஆனா அதுக்கு அழகா சொல்றாரு பாருங்க வள்ளுவரு. "அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை." அருள் உடையவங்களுக்கு அருள் வந்து அல்லலே இல்லையாம். அல்லல்னா துன்பம். "அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம்ன்னு" சொல்றார்ல. அதே மாரி தான். அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. அருள் உடையவர்களுக்கு அல்லல் இல்லையாம், துன்பம் இல்லையாம். இத பத்தி சொல்றாரு பாருங்க. "வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரிங்கிறாரு." எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. வளிமண்டலம் இருக்கு. அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன், ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லா கேஸஸும் இருக்கிறது நம்ம இப்பதான் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. வழி வழங்கும். வழின்னா 3 ல இருக்குது தமிழ்ல. அ ல. ஒண்ணு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மத்தள லகரம். ல, பள்ளி, இந்த லி. வழி. வழின்னா வளிமண்டலம். அந்த தான் பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த ல தான் வளிமண்டலம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே அந்த வழி வழங்கும். வழின்னா இந்த சாதாரண இந்த சின்ன லீ, நா ஒட்டு லகரம் போட்டோம்னு வச்சுக்கங்களேன். சின்ன லா, குண்டு லானான்னு சொல்றோம் பாருங்க. அது ஆக்சுவலா தமிழ்ல நா ஒட்டு லகரம்னு பேரு. வழிங்கிறது பெயின குறிக்கக்கூடியது. இந்த இவரு சொல்ற வழி வழங்கும் அப்படிங்கிறது எதை குறிக்குதுனாக்கா, வளிமண்டலத்துல இன்னொரு வழி இருக்குது. அது சிறப்பு ழகரம். அது வந்து பாதை, ர வே அதெல்லாம் சொல்றோம் நம்ம. வழி வழங்கும் மல்லல் ஞாலம் கரிங்கிறார். அப்பா நீ உயிரோட இருக்கிறதுக்கே வந்து காற்று இருக்குயா. காற்று இருந்தா தான் நம்ம உயிரோடயே இருக்க முடியும். தண்ணி இருந்தா தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அத கடவுள் நமக்கு நல்ல காற்ற குடுத்திருக்கிறாரு. வழி வழங்கும் மல்லல் ஞாலம் கரி. மிகப்பெரிய இந்த உலகமே சாட்சி. இது எதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, துன்பப்பட்டுட்டு இருக்கன்னு அழகா சொல்றாரு பாருங்க. மல்லல் ஞாலம் கரிங்கிறாரு. எவ்வளவு சூப்பர் பாருங்க. ஆ? இதெல்லாம் நான் உண்மையிலேயே பார்த்து வியந்து போன ஒரு குறள். ரைட். இது வந்து இந்த முந்தா நாள் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ரிசப்ஷன்ல இந்த பையனை பார்த்தேன். டேய் அவன் என்கிட்ட படிச்ச பையன். சக்தி தேவன் பேரு. நல்ல விஷயம்னால நான் பேர சொல்லிடுறேன். பாருங்க எல்லாருக்கும் அவன் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் அவன் வந்து அவன்ட்ட ஒரு கேமரா கூட கிடையாது. சொந்தமா. இன்னைக்கு 2 இடத்துல ஃபோட்டோ ஸ்டுடியோ போட்டிருக்கிறான். 10 பேர வேலைக்கு வச்சிருக்கிறான். டோன்ட் யூ பிலீவ் திஸ்? ஜனவரி மாசம் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு அவனுக்கு டேட் புக் ஆயிடுச்சு. அவனுடைய என்னுடைய ஸ்டூடண்ட் தான் அவன். எஸ் மேக்கர்ஸ் சக்தி தேவன் எஸ் 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 மேக்கர்ஸ்னு அவன் பேர் வச்சிருக்கான். அப்பவே பேர் வச்சுட்டான். என்கிட்ட வாடகை கேமரா எடுத்து வந்து என் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுத்தப்பயே அவன் அதுக்கு பேர் வச்சுட்டான். எவ்வளோ இது பாருங்க. எவ்வளோ பக்கா பாருங்க. 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான். வாடகை கேமரா எடுத்துருந்தவன் இன்னைக்கு சொந்தமா ட்ரோன் கேமராவே 4 வச்சிருக்கான். 4 ட்ரோன் கேமராவே 4 வச்சிருக்கான். எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருக்கான். என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த 3 வருஷத்துல செஞ்சுட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை வந்து சரியா செய்யறது, அதுல உள்ள எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறது. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. இதனுடைய முடிவு ரிசல்ட் என்ன? இடையூறும் இதனுடைய நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன ஏற்படும்? இந்த ஒரு செயலை செய்யும் போது இடையூறு ஏற்படுது, டிஸ்டர்பன்ஸ் என்ன ஏற்படும், சேலஞ்சஸ் என்ன ஏற்படும், முற்றியாங்கு ஏதும் படுபயனும். இதனால டோட்டல் நமக்கு பலன் என்ன? பார்த்து செயல். எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு செயலை செய்யணுங்கிறாரு. இது அழகா அந்த பையன் செஞ்சு முடிச்சிட்டான். எல்லாத்தையும் எப்படி எப்படி பிளான் பண்ணணும், எப்படி வந்து செய்யணும், எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. அவன்கிட்ட தான் வந்து பொருள் சேருது. அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழைங்கிறார்.
இது அவனுக்கு இந்த பொருந்தும், இந்த குறள் பொருந்தும். ஆக்கம்னா செல்வம், அதர்வினாய் செல்லும். அதர்வினாக்கா வழி கேட்டு செல்லுமா. யார்கிட்ட? அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. நான் ஏற்கனவே பார்த்தா ஊக்கம், அதாவது உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கிங்கிறார்ல, அந்த ஊக்கத்தை அப்படியே அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. அசைவிலா ஊக்கம், இந்த எந்த வார்த்தையை எடுத்தாலும் பொருள்படாது. அசைவிலா ஊக்கம், ரெஜிடென்ட், அதாவது தட் இஸ் ரிஜிடா இருக்கட்டும். அசைவிலா ஊக்கம், எதுலையும் வந்து நகர முடியாது. அந்த அந்த அசைவிலா ஊக்கம் தான் இவனை வந்து உயரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. உடையான் உழை, வழி கேட்டு போகுமா ஆக்கம். செல்வம் வந்து வழி கேட்டு செல்லுமா. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், வழி கேட்டு செல்லுமா. யார்கிட்ட? அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எந்த இதுலயும் இல்லாம, அதாவது தன்னுடைய கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறவன்கிட்ட வழி கேட்டு போகுமா செல்வம். அதே அந்த ஆக்கத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றாரு, காக்காவை பத்தி சொல்லும் பொழுது. அதாவது என்னன்னா, கரவா கரைந்துண்ணும் காக்கை ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. யாரெல்லாம் வந்து தன்னுடைய நண்டமுள்ள செல்வத்தை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து செல்வம் வந்து சேர்ந்துட்டே இருக்குமா, ஆக்கம் வந்து சேர்ந்துட்டே இருக்குமா. இதை காக்கைக்கு உதாரணமா சொல்றாரு. கரவா கரைந்துண்ணும் காக்கை. கரவா கரைந்துண்ணும்னா காக்கா வந்து தனியா சாப்பிடவே சாப்பிடாது. கரவா கரைந்துண்ணும் எல்லாத்தையும் கூப்பிட்டுரும். இந்த இப்போ காலம்புற நான் போய் காக்காய்க்கு வைப்பேன், பிஸ்கட்ஸ் வைப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா கூடி அப்படியே வந்துடும். ஒரு 20 காக்கா அப்படியே வந்துடும், கூப்பிட்டுரும், எல்லாத்தையும் கூப்பிட்டுரும், எல்லாம் சேர்ந்தா சாப்பிடும். ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள்ள. அதாவது ஆக்கம், ஆக்கம்னாக்கா பணம், செல்வம், அதாவது நன்மை, பாசிட்டிவிட்டி எல்லாம் யாருக்கு வரும்னாக்கா அன்ன நீராருக்கே உள்ள, கொடுக்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அழகா சொல்றாருங்க. என்ன ஒரு அற்புதம் பாருங்க அவருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் நமக்கு வந்து வீட்டில் ட்ரபிள்ஸ் ஏற்படுது எப்படின்னாக்கா, வீட்டில் தான் நம்ம பாரதிராஜா பாணியில் சொல்கிறாப்புல இருந்துனாக்கா, சொந்தக்காரங்க மாதிரி நம்மளை சந்தோஷப்படுத்துறவங்களும் இல்லை, சொந்தக்காரங்க மாதிரி நமக்கு துன்பம் தரவங்களும் இல்லைம்பாரு. வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம 2020க்கு பிறகு நடக்கக்கூடிய கல்யாணங்களில் ஒரு 10% மேரேஜ் வந்து டைவர்ஸில் போய் முடியுதுன்னு சொல்கிறாங்க. மனம் ஒத்து போகிறது அது இல்லாமல் இருக்கிறது தான். ஆனால் மனைவியோட அருமை தெரிஞ்சவங்க யாருமே மனைவியை வந்து வெறுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்திலே பழமொழிலாம் உண்டு, அன்னையோடு அறுசு வைப்போம், தந்தையோடு கல்விப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மனைவியோடு எல்லாம் போம்பர். அப்போ மனைவிங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. உடல் இன்பம் மட்டும் இல்லை, எப்போ ஒரு ஆணுக்கு வந்து துணை தேவைன்னா 60 வயசுக்கு பிறகு தான் துணையே தேவை. ஏன்னா அந்த மனைவி மாரி யாராலையுமே வந்து பணிவிடை செய்யவே முடியாது. கணவன் மாரி பணிவிடை செய்யவே முடியாது மனைவிக்கு. அன்புங்கிறது அதை சார்ந்து இருக்கிறது தான். இதை அழகா எடுத்து சொல்றாரு பாருங்க. இது வந்து ஜெயங்கொண்டத்தில் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, அறிவுச்சுடர் விருது. அவங்கள்ட்ட விழா ஏற்பாட்டாளர்கிட்ட கேட்டுக்கிட்டு என் மனைவியும் கூட அழைச்சிட்டு போயிட்டேன். எனக்கு பக்கத்தில் நிற்கிறது என்னுடைய மனைவி தான். அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய பெருமை. இந்த விருது வாங்கும்போது, அறிவுச்சுடர் விருது வாங்கும்போது அவங்களையும் நான் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. இதை அழகா வள்ளுவர் சொல்றார், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். உடலுக்கும் உயிருக்கும் என்ன உறவோ அதுதான் வந்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அழகா அற்புதமா சொல்றாரு பாருங்க. உடம்பு, அதாவது மனைவி வேற, கணவன் வேற கிடையவே கிடையாது. நான் வேற, என் மனைவி வேற கிடையாது. அது மாதிரி மனைவிக்கு வந்து மனைவி வேற, கணவன் வேற கிடையவே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னாக்கா நம்ம மனைவி விட்டு கொடுக்க மாட்டோம், மனைவி நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சிட்டாலே போதும். ஆனா இப்ப சமீபத்துல நான் இந்த ஒரு வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தேன், ஃபெமிலாவின் 10 கட்டளைகள்னு போட்டு, இதெல்லாம் ஒரு 10 கட்டளை போட்டிருக்காங்க. உன்னுடைய மனைவி நானாகிறேன், மற்றொரு காதலி உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டு கண்டிஷன் போட்டுட்டு இது ஒரு ஃபன்னா போட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நீ வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன ஒரு கண்டிஷனல், கண்டிஷனல் லவ்வே இருக்கக்கூடாதுங்க. லவ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லவ்வே இருக்கக்கூடாது. இதை செஞ்சா நான் அதை செய்வேன், நோ நோ கண்டிஷன், அன்கண்டிஷனல் லவ். இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்துட்டுனாக்கா தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப இனிக்கும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் ஸ்கூலில் ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம். தண்ணி குடிக்கிறதுக்காக நாங்கள் டேப் போட்டு வச்சுருக்குறோம். அதில் ஏறி கால் கழுவுறேன். எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை, அதனால் கண்டிக்கிறது. இப்போ பிள்ளைங்களை கண்டிக்கலாமா கண்டிக்கக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது அவசியம் கண்டித்து தான் ஆகணும்.
வேற வழியே இல்லை. அப்பதான் இருக்கும். கடிந்தொச்சி மெல்ல எரிக நெடிந்தாக்கம் நீங்காம வேண்டுபவர். கண்டிச்சாதான் உண்டு. கடிந்தொச்சி மெல்ல எரிக. அதை வந்து ரொம்ப கண்டிக்கும் போது கடுமையா தான் கண்டிக்கணும். தண்டிக்கும் போது ரொம்ப மெல்ல எரிது. அழகா சொல்லிருப்பாங்க. கடிந்தொச்சி மெல்ல எரிகன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஹாஸ்பிட்டல்ல நான் எடுத்த போட்டோ. பாருங்க, இவர் பசியால வாடிட்டு இருந்தாரு. ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பிங்க அவரு. இந்த ஹாப்பினஸ் எப்ப கிடைக்குனாக்கா, ஏன் வேற எந்த உலகத்திலையும் கிடைக்காதுங்கிறார். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிறங்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஹாப்பினஸ்ங்கிறத அவ்வளோ அழகாக சொல்றாரு. நீ எந்த உலகத்துக்கு போனாலும் கிடைக்காது ஹாப்பினஸ். நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து ஜாய் ஆஃப் கிவிங் சொல்றாங்க பாருங்க, அதுதான். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிறங்கிறார். சூப்பருங்க இதெல்லாம். ஆனா பாருங்க, இந்த தண்ணி அடிக்கிறத பத்தி அழகா சொல்றாருங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவருங்கிறார். யாரெல்லாம் மது அருந்துறானோ அவனை வந்து எப்படி திட்டுறாரு பாருங்க. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லார் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பார். நான் கோயம்புத்தூர்ல ரோட்டரி கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தப்ப நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல போட்டிருந்தாங்க. எனக்கு நான் தங்கியிருந்த ரூம்ல அந்த மெனு கார்டு கிடந்தது. அதை நான் அப்படியே போட்டோ எடுத்தேன். 30 ml 700 ரூபா. ஏதோ விஸ்கி, பிராந்தி 30 ml 980 ருபீஸ். இவ்வளோ காசு கொடுத்து குடிக்கிறாங்களே, இதை தர்மத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு என்னுடைய பார்வையில பட்டுச்சு. அதை வந்து வெளிப்படுத்துங்கிறத நான் சொல்றேன். அப்ப தண்ணி அடிக்கிறவங்கள, மது அருந்துறவங்கள எவ்வளவு திட்டுறாரு பாருங்க. துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல, செத்து போனான் அப்படிங்கிறார். எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பார், விஷம் குடிச்சது சமண்டா அப்படிங்கிறார். எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்க. ஸோ அவருடைய குரல் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்ம நல்ல வழியில இருக்கலாம். அதாவது ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறார் வள்ளுவர். அப்போ வந்து அந்த முறைகளை நம்ம கண்டுகிட்டோம்னாக்கா, அவர் அதாவது இறைவனுடைய அருள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே சொல்றாரு. ஒவ்வொரு நாளையும் வந்து சொல்றாரு. நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாளென உணர்வார் பெரியன்கிறார். ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் கிடையாதுடா. உன்னுடைய உடல்ல இருந்து உயிரை நீக்குவதற்கு வெட்டுவதற்கான வாள் அப்படிங்கிறார். நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாளென உணர்வார் பெரியன்கிறார். அப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம குரல்லாம் நம்ம நல்ல ஆக்கமான வழியில் நல்ல வழியில் நம்ம எடுத்துக்கிட்டு குரலை அதை ஃபாலோ பண்ணி நல்ல விதமாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்பை வழங்கிய நற்புலருக்கு நன்றிகள் பல. எல்லோரும் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பான உரை பயன்மரம் சார். அருமையா கொடுத்தீங்க. திருக்குறள் இன்னைக்கும் வந்து 2000 ஆண்டுகளை கடந்து நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு குறள்லையுமே அந்த குறளுக்கு தகுந்த மாதிரி ஒரு படங்களை காமிச்சு ஒரு படத்துல நம்ம எதை வந்து கற்பிக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் அப்படிங்கிறது நிச்சயமா போற்றத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்களையா. இன்று பிறந்தநாள் காணும் எவரேனும் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரின்றி தவிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி அனைவரும் இறையர்களோடு பிரார்த்திப்போமாக. இன்று பேச்சாளருக்கு பின்னூட்டம் வழங்க இருக்கும் நண்பர்கள் தங்களது கரவொலியை உயர்த்தலாம். முதலாவதாக லாவண்யா மேடம், உங்களது இனிய காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார். எப்பவுமே உங்களோட இதுல என்ன போட்டோ வரும், அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கனெக்ட் பண்ண போறீங்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஏத்த மாதிரியான படங்கள், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த போட்டோகிராஃபி எஸ் மேக்கர்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ என்ன ஒரு கிளாரிட்டி விஷன்ல தெளிவா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள ஒருத்தரால இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது ரியலி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. காலையில ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. அது மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எனக்கு அந்த குட்டி பையன் ஒரு பையன் வந்து இது பண்ணது நீங்க இங்க
அவார்டு இதுக்காக போயிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த பிக்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி நிறைய சிறப்புகள். எனக்கு டக்குன்னு மனதை கவர்ந்தது இந்த 2 பிக்சர். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ லாவண்யா மேம். அடுத்தபடியாக வெங்கட்ராமன் சார். நீங்க உங்களோட வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி சிவகணி மேடம். என் நட்புலரி நண்பர்கள் நட்புலரி ரொம்ப அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு. என்னன்னு கேட்டா யதார்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பெரிய பெரிய குரல் எல்லாம் திருக்குறள் வந்து 1.5 அடிதான். அதுல வந்து 1.5 அடிதான் இருக்கு. எல்லா விஷயம் கரெக்ட் எல்லாம் சொல்லலாம் கூட. ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய பேருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. அத வந்து இந்த மாதிரி வாழ்க்கையோட நடக்கிற விஷயங்களை நம்ம சொல்லும்போது ரொம்ப ஈஸியா அவங்களால கேட்சப் பண்ண முடியுது அப்படின்றது இருக்கு. அதை இன்னைக்கு வந்து இல்ல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுல நிறைய விஷயங்கள் நோட் பண்ற மாதிரி விஷயங்களாகவும் இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரியே படங்களோட காமிச்சது வந்தது இல்லையா. ஏன்னா நம்ம சிறு வயது முதல் எப்பவுமே நம்ம பாட்டி வடை சுட்ட கதையில இருந்து ஆரம்பிச்சு நிலால பாட்டி இருக்கிற கதை வரைக்கும் நம்ம எது பேசினாலும் அந்த படம் பார்க்கிற கதை தான் நமக்கு எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கும். அதனாலதான் படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படத்தோட திருக்குறளை சொல்லும் போது ரொம்ப யதார்த்தம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிச்சு. இது பயன் தரும் மரம் அப்படின்ற அந்த பேரோட வந்தீங்க பாத்தீங்களா, அதுவே மிக சிறப்பு சார். மரம் வந்து எப்பவும் வாழ வைக்கும் அப்படின்றதுல எல்லளவு சந்தேகம் கிடையாது. நன்றி சார், வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி வெங்கட்ராமன் சார். சிறப்பான பின்னூட்டம். அடுத்ததாக தாமோதரன் ஐயா, உங்களது உரையை தருங்கள். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். பயன் தரும் மரம். உண்மையிலேயே அவர் பெயரில் முன் வைத்திருக்கும் அந்த பயன் வந்து திருக்குறளின் கருத்துக்களை எடுத்து கூறி மக்களுக்கு அல்ல நட்புலரில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு குறளிலும் எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்லைடு போட்டு சிறப்பான ஒரு கருத்தை இன்று வழங்கிய பயன் தரும் பனைமரம் போல இருந்து நமக்கு பயனை கொடுக்கின்ற நட்புலருக்கு பயனை கொடுக்கின்ற ஐயா அவர்களுக்கு மிகுந்த சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இவ்வளவு பொருள் புதைந்திருக்கின்றது என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்து கூறி நமக்கெல்லாம் ஆசிரியர்கள் தான் நமக்கு கருத்துக்களை கூறுவார்கள், ஒரு குறளை பற்றி விளக்கமாக கூறுவார்கள். ஆனால் பயன் தரும் மரம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு சிறப்பான கருத்துக்களை நமக்கெல்லாம் நட்புலரியில் பயனுள்ள சில திருக்குறள் கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நட்புலரின் மூலியமாக. நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் ஐயா, சிறப்பான நன்றி. பின்னூட்டம். அடுத்ததாக சிவசங்கரி, நீங்க பேசலாம். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். சார் எப்போதும் போல ஃபோட்டோ வச்சு செஷன் எடுப்பார். இன்னைக்கு என்ன எடுக்கிறாருன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். திருக்குறளவே ஃபோட்டோவில் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அருமையாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ரிலேட் பண்ணி சொன்னீங்க. உங்களால் இன்னைக்கு ஒரு சில குறளோட மீனிங்கு, குறள் பற்றின ஒரு இது அவேர்னஸ் கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் செஷன். இன்னைக்கு எனக்கு அட்ராக்டிவான ஃபோட்டோ மொபைல் அடிக்ஷன், அந்த அந்த ஃபோட்டோ போட்டிருந்தீங்களா, அது கொஞ்சம் யோசிக்க வச்சுது. மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் வர மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது கொஞ்சம் இன்னைக்கு யோசிக்க வச்சது சார். ரொம்ப நன்றி சார், அருமையான செஷன். தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் சார். நன்றி சிவசங்கரி. அடுத்தபடியாக அருணகிரி சார். லோகநாதன் ஐயா, உங்களது உரையை தாருங்கள். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் பயன்மரம் செங்குட்டுவன் சார். செங்குட்டுவன் சார் வந்து இந்த நட்புலரியோட ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சார் வந்த ஒரு திருக்குறளாவது சொல்லாமல் போக மாட்டார், எந்த டாப்பிக்காக இருந்தாலும். இன்னைக்கு எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற தலைப்பில் திருக்குறள் தன்னுடைய கண்களில் படுற காட்சிகளை படமாக்கி தன்னுடைய கைபேசியில் அதை வந்து அந்த திருக்குறளோட சம்மந்தப்படுத்தி திருக்குறளை வந்து பிலாசபியாகவும் மேனேஜ்மெண்ட்டாகவும் செய்க பொருளை வந்து எப்படி அறத்தோட சேர்க்கிறது, அதுல தன்னுடைய ஸ்டூடெண்டே வந்து ஒரு 3 வருஷத்துல எந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு, வாழ்வியலோட பூர்த்தி சொல்றது எல்லாமே அருமை சார். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நட்புலரி.
நன்றி அருணகிரி சார். அடுத்ததாக லோகநாதன் ஐயா, உங்களது உரை தருங்கள். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். இன்றைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த உலகத்திலேயே சிறந்த புத்தகம் திருக்குறள். நான் படித்த எனக்கு விரும்பிய புத்தகம் எல்லாரும் பேசாங்க. ஆனா நம்ம அருகிலே நம்முடனே இருக்கும் திருக்குறளை எடுத்து பேசுறது ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே சிவகனி மேடம் சொன்ன அப்படி இன்றைய நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பொருத்தி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உடலுக்கு உயிர் போலே உயிருக்கு உடல் போலே பைந்தமிழ் மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இது திருக்குறள் மட்டும் வச்சுதான் அவர் வாழ்க்கையை முன்னேற்றம், வேற எதுவுமே இல்லை. அவர் திருக்குறள் தான் அவருக்கு, அவர் உயிர் மூச்சு எல்லாமே திருக்குறள் தான். வரதராசனும் அதே மாதிரிதான். எல்லாருமே திருக்குறளை யாரு கடைபிடிச்சு போனாங்களோ அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு போனாங்க, அவங்க எல்லாருமே உயர்வா இருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க. நன்றி லோகநாதன் ஐயா, சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்துருக்கீங்க. நம்ம குறள்ங்கிறத தாண்டி திருக்குறள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறதே எவ்வளவு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தி திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பு. இன்னைக்கும் நம்ம வந்து தினம் தினம் ஒரு குறள் படிச்சா கூட நம்மளோட ஆயுட்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதோட சுவையை உணர்ந்து நம்ம படிக்கும்போது தான் அதோட நுட்பத்தை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஒரு வார்த்தை எழுதுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு கவிதையே எழுதினாலும் கூட ஒரு 4 வார்த்தை பொருளோட எழுதணும் அப்படிங்கறதுக்குள்ள நம்ம எவ்வளவு மெனக்கெட வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா திருக்குறள்ல 7 வார்த்தையில ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா திருவள்ளுவர் எடுத்து சொல்லி அதை நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை இன்னைக்கு சார் எடுத்துட்டு வந்து சொன்னது ரொம்பவே சிறப்பா இருந்தது. அதுல சார் வந்து சொன்னாங்க, இந்த எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நம்மகிட்ட லவ்ல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த கண்டிஷன் போட்ட பிக்சர்ஸையும் எடுத்துட்டு வந்து காமிச்சிருந்தீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. நீங்க அன்கண்டிஷனோட அன்ப செலுத்துனீங்கன்னா, அதுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கும் அன்ப தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் திருக்குறள்ல இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன படங்கள் மூலமா நம்மளுக்கு ரொம்ப எளிமையா, அழகா காட்சிப்படுத்தின உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். உங்களுக்கான ஏற்புரை கொடுங்க சார், உங்களோட ஏற்புரை. அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய பாராட்டுக்கள், ஃபீட்பேக் எல்லாம் என்னை வந்து மேலும் உற்சாகமடைய செய்யுது. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேரே வந்து பயன்மரம் அப்படிங்கிறதே வள்ளுவருடைய வார்த்தை தான். 2000 ஆண்டுக்கு முற்பட்டு எழுதின இந்த குறளில் எல்லா குறளுமே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதில் வந்து 216வது குறள், பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படிங்கிற அந்த குறளில் பயன்மரங்கிற வார்த்தையை எடுத்து தான் என்னுடைய பேருக்கு முன்னாடியே வச்சுருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல்லே அதான் பேர் வச்சுருக்கேன். பயன்மரம் இருக்கணும், நம்ம பொருள் கொடுக்க முடியலன்னு நம்முடைய வார்த்தைகளை கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த பேரை நான் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து திருக்குறளையே மையமாக எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசுறத கூட அழகாக பேசுறது, விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்து இனிது சொல்லுதல் வளர்ப்புங்கிறார். சொல்லக்கூடிய சொற்களையே அழகாக எடுத்து உரைச்சி சொன்னீங்கன்னாக்கா அந்த உலகமே உங்கள் பண்ணி நிற்குங்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு குறளையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிறது, தினம் தினம் வந்து பசங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது திருக்குறளில். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது,
நாமளும் வந்து ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும். நாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ஆகிடும். இந்த வாய்ப்பு கொடுத்த நற்புலரிக்கும் பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்புரை வழங்கினீங்க. இன்னைக்கு சிறப்பான உரை நிகழ்வை நடத்திய பயன்மரம் செங்குட்டுவன் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, நாளை ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு புதிய ஒரு புத்தகத்தை எதிர்நோக்கி ஆவலோடு காத்திருப்போமாக. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள்.